சினிமாவுல எந்த திரைப்படம் வந்தாலுமே பெரிய நடிகராக இருந்தால் மட்டுமே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க தான் முன்னணி நடிகர்களாம். இப்படி பயங்கரமான வரவேற்பு கிடைத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் பெரிய ஹீரோக்கள் மற்றும் ஹீரோயின்களுடைய படம் தான் ஹிட் ஆகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அந்த திரைப்படத்துடைய கதை, பாடல் மற்றும் கருத்தை பொறுத்து தான் இருக்கு. ஸோ அந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஓடுமா ஓடாதா அப்படின்னு மக்கள் மத்தியில தீர்மானிக்கப்படுது. ஸோ தங்களுடைய திரைப்படத்தை தியேட்டர்ல ஓட வைத்து கலெக்ஷன் பார்க்க இயக்குனர்கள் முந்திக் கொண்டே தான் இருக்காங்க. சோ தமிழ் சினிமாவுல மட்டும் இல்லாம இந்திய சினிமாவுல இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு படம் ஹிட் ஆக வேண்டும் அப்படின்னா கவர்ச்சியான பாடலை வெளியிடுவது தற்போது ட்ரெண்டிங்ல இருக்கு. ஒரு இசையமைப்பாளர் ஃபேமஸ் ஆகிட்டா அவர் அடுத்த படத்துல தன்னுடைய பட்ஜெட்டை உயர்த்துவார் மற்றும் பெரிய ஹீரோக்களுடைய படத்திற்கு மட்டும்தான் இசையமைப்பேன் அப்படின்னு அடம்பிடிப்பார். சோ இதுதான் நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு இசையமைப்பாளர் சின்ன பட்ஜெட் திரைப்படத்திற்கெல்லாம் இசையமைக்க மாட்டேன் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. அது யார் அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். ஷேன் நிக்கம் மற்றும் சாந்தனு நடித்துள்ள பால்டி மூவி அப்படின்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 29 அதாவது ஓணம் ஒன்று திரைக்கு வர இருக்கு. சோ இந்த படத்துல இசையமைப்பதற்கு முதல்ல அனிருத்தா இருக்காங்க. படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டாக இருக்கிறதே அப்படின்னு யோசிச்சு வேண்டாம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிட்டாரா. அதற்கு பிறகுதான் சாய் அபியங்கர் அவர்களை நாடி இருக்காங்க. சோ அவர் வந்த வாய்ப்பை விடாம நான் பண்றேன் அப்படின்னு முன் வந்து இந்த படத்திற்கு இசையுமே அமைச்சிருக்காரு. சோ இதனை கேட்ட அனைவருமே அந்த பையனுக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.